தமிழகத்தில் ராணிப்பேட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, மேல்விசாரம், முத்துக்கடை, சோளிங்கரில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. அதிகபட்சமாக பணப்பாக்கம் பகுதியில் 11.5 சென்டிமீட்டர் மழை பதிவானது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 3வது நாளாக மழை பெய்தது. இதன் காரணமாக கிழக்கு சரபங்க ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சர்க்கரை செட்டிப்பட்டியில் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியது. தேனி மாவட்டம் பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, போடி, கம்பம் பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியது. அதிகபட்சமாக சோத்துப்பாறை அணை பகுதியில் 8.6 சென்டிமீட்டர் மழை பதிவானது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு ஆரம்பித்த மழை காலை வரை தொடர்ந்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு, பள்ளிப்பட்டு, ஆர்கேப்பேட்டை பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. அதிகபட்சமாக திருத்தணியில் 10.4 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது.